என்ன இந்த மட்டக்களப்பு மஞ்சள் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த பீஸா கட் கோர்ஸ் ஒன்று நடக்குது. அது அன்றைக்கு ஆரம்பிக்கக்குள்ள வைபவ ரீதியாக ஆரம்பிக்கக்குள்ள எல்லாருடைய மந்திருந்தேன் நான். அன்றைக்கு வந்து பணிப்பாளர் நாயகம், இலங்கையினுடைய பணிப்பாளர் நாயகம் இஸ் ஜகத் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஒர்க்கர் என்று நான் அடிக்கடி சொல்லுகின்ற அன்புக்குரிய பண்பிற்குரிய மிகவும் பக்குவமான மிகவும் துடிப்பான தொழில்நுட்ப கல்லூரியினுடைய வரலாற்றை இன்றைக்கு தீர்மானித்து நல்ல நிலையில் இன்றைய தொழில்நுட்ப கல்லூரியில் அதிக அளவு மாணவர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு தற்போதுள்ள தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் சி ஜகத் அவர்களை காரணம் வந்த வகையிலே அன்று திறந்தது. அவர் வந்து திறந்திருந்தார். பீஸா கட் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தொடக்கம் ஜெனரல் மேனேஜர் வரை அனைவரும் வந்து சொல்லுங்க. அந்த காரியத்தில் நான் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தேன். அந்த நிகழ்வில் பலரும் வந்திருந்தாங்க. அதாவது பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் உதயகுமார், பாரதி வைத்திய வைத்திய உதயகுமார் வந்திருந்தார். அதே போல் எங்களுடைய நிறுவனத்திலேருந்து பலர் வந்திருந்தாங்க, உயரதிகாரிகள் வந்திருந்தாங்க, திறந்தாங்க. சரி, அதுக்கு பிறகு நான் ஒரு காணொலியை பதிவு செய்யணும் பண்ணி யோசித்தாலும் அந்த காணொலியை பதிவு செய்ய எனக்கு கிடைக்கல. இன்றைக்கு வந்து திடீரெண்டு இந்த வகுப்புக்குள்ளே வர ஒன்றும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் திடீரெண்டு வந்தேன். இங்கே வந்து பார்க்கக்குள்ள இந்த தம்பி நிற்கிறார். இவர் தான் இந்த விசிட்டிங் லெக்சராக இருக்கிறார். இந்த பீஸா காட்டு இல்லாண்டை திறக்கக்குள்ளேயும் பேர் நின்ற. உங்களோட பேர் என்ன? ஹம்சன். ஹம்சன். அப்பட பேர் ஊர் யாழ்ப்பாணம். அதாவது வடமாகாணம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்து. யாழ்ப்பாணத்தில் எந்த இடம்? வடமாராட்சி நெல்லியடி. அதாவது யாழ்ப்பாணத்தில் வடமாராட்சி நெல்லியடியை இதை சேர்ந்த பேர், முழு பேர் வந்து புஷ்பராஜா ஹம்சன் தான். இதில் வந்து வருகை நிறைய விரிவுரையாளர். பார்த்தா ஒரு சின்ன படியமாக இருக்கார். பார்த்தா சிரிக்க முகங்கள் அன்பான ஆழ்மை தான் விளங்குது. ரைட்ஸ் சிவிக்ஸ் என்ன பேர் என்ன சொன்னீங்க? கம்சன். இப்போ கம்சனை பார்த்தா கம்சன் நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்கின்ற பாடங்களை படிச்சிருக்கிறார். எங்கே படிக்கிறீங்க? சப்ரகம் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்கின்ற அந்த பாடம் படிச்சிருக்காரு. ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்றால் ஒரு பெரிய ஒரு பாடம் உண்டு. அவங்களுக்கு பல பல அனுபவங்கள் இருக்கும், அதோட பல வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதை எடுத்து தான் நீங்கள் வந்திருக்கிறாரு வந்து. ரைட். அப்படி இருக்கேன்னா இவரோட கதைக்கிறதுக்கு முதல் இந்த மாணவர்கள் எல்லாம் இந்த ஊரன்றோட தான் கெடுப்பா. அவன் தம்பி எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கோட்டை கல்லூரிலேருந்து வந்திருக்கிறார் இந்த தம்பி. நீங்கள் திமிலை தீவிலிருந்து வந்திருக்கிறாரு. திராய்மடுவில் வந்திருக்காரு. கோட்டை கல்லூரிலேருந்து வந்திருக்கிறாரு. களுவாஞ்சிக்குள்ளேருந்து வந்திருக்காரு. களுவாஞ்சிக்குள்ளேருந்து வந்திருக்காரு. களுவாஞ்சிக்குடி எந்த இடம்? களுவாஞ்சிக்குடி மாரியம்மன் கோயில் ரோட்டிலேருந்து வந்திருக்காரு. களுவாஞ்சிக்குடி மாரியம்மன் கோயில் வீதியிலேருந்து வந்திருக்கிறாரு. பெரிய கல்லூரிலேருந்து வந்திருக்கிறாவு. நொச்சிமுனையிலேருந்து வந்திருக்கிறாவு. கொக்கட்டிச்சோலையிலேருந்து வந்திருக்காரு. கொக்கட்டிச்சோலையிலேருந்து வந்திருக்கிறார். அடுத்தது பட்டிப்பளையிலேருந்து வந்திருக்கிறார். ஆரியம்பதிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆரியம்பதி கிரான், ஆரியம்பதி மண்முனை விளங்கல எனக்கு. மண்முனையிலேருந்து வந்திருக்கிறார். தாளங்குடா மண்முனை. இந்த மாணவர்கள் அடுத்து பார்க்கக்குள்ள இவங்க வந்து என்னென்னு சொன்னால் மண்முனை பெட்டி பிரதேச செயல பிரிவிலையும், மண்முனை நெறிவில் பெட்டி பிரதேச செயல பிரிவிலையும், அதே மாதிரி பட்டிப்பள்ளி பிரதேச செயல பிரிவிலையும் இருந்து இவங்க வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஆக்கள் கல்லூரிலையும் நிறைய ஆக்கள் இருக்கிற மாதிரி விளங்குது. அதே மாதிரி களுவாஞ்சிக்குள்ளே இருக்குது. அதே போல் ஒரே ஒரு ஆள் மட்டும் கிரான், மிகவும் தூரமான பிரதேசத்திலேருந்து வந்திருக்கிறார். அந்த கிரான் அவ்வளோ தூரத்திலேருந்து வந்து படிக்க வந்திருக்கிறாங்க. இந்த பீஸா கட் கோர்ஸினுடைய பேர் என்ன? குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் தமிழ் அர்த்தம் என்ன? விரைவு சேவை உணவகம். விரைவான சேவை உணவகம். இந்த பாடநெறி எவ்வளவு காலத்து பாடநெறி இது? டோட்டலாக வந்து 10 மந்த்துக்குரிய பாடநெறி. 4 மாதம் வந்து காலேஜுக்குள்ளே தியரி ப்ராக்டிக்கல் போகும். 6 மாதம் ஓஜேடி. 6 மாதம் ஓஜேடியும், அதாவது மொத்தமாக 10 மாதம் இந்த பாடநெறியினுடைய காரணம். அதில் வந்து NBQ level 4, அதாவது NBQ level 4 10 months course என்ன. So normally this course is NBQ level 4 course. At the same time 10 months duration with the on-job training 6 months. On-job training 6 months. This course is quick service management. Quick service restaurant. The visiting lecturer, what's your name? Pushparaja Kamsan, visiting lecturer. He has a degree, food science and technology.
technology. He has a degree. Now in the meantime he is the visiting lecturer. அப்படி வரக்குள்ள இங்கே பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இங்கே வந்திருப்பீங்க. நீங்கள் வந்த நோக்கம் என்ன? ஃபாரின் போகிறதுக்கு தான் இந்த தம்பி இந்த பாடம் நிறைய படிக்கிறாரு. எல்லாம் ஃபாரின் போவதற்காக, அப்ரோட்டுக்கு போகிறதுக்காக, ஃபாரின் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்காக, ஃபாரின் ஒர்க் பண்ணுறதுக்காக. எங்கே ஒர்க் பண்ணணும்? ரெஸ்டாரண்ட்டில் நல்ல ஒரு வேலையை எடுத்து வேலையை வேணும், ஒரு முகாமைத்து வேலையில் வேலையை வேணும். ரைட், ஓகே, குட். நீங்கள் ஃபாரின் இல்லை வேலை செய்யணும். அடுத்தால் ஃபாரின் ஃபாரின் அடுத்தால் ஃபாரின், வெரி குட். நீங்கள் ஃபாரின் பீஸா கட் அந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு போஸ்ட்டில் வேலை இருக்குது. ஃபாரினுக்கு போகிறது. அடுத்து ஓகே. அதாவது ஒரு பாடனுடைய பயில்றதுக்கு முதல் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேயோ அல்லது ஒரு ஹோட்டல்லையோ, இப்போ 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டலும் இருக்கேன், பெரிய ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அங்கே போனாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து தியரி தெரியாமல் ப்ராக்டிக்கலை மட்டும் தெரியுது. அதாவது ப்ராக்டிக்கலும் தியரியும் தெரியாமல் இவங்க அங்கே வேலைக்கு போனாங்கன்னு சொன்னால் இவங்க ஆரம்பத்திலிருந்து எல்லாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனால் இந்த பாடம் நிறைய கற்கிறதின் மூலம் இவங்களுக்கு தியரியும் தெரியும், அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலும் தெரியும். இந்த பாடநெறி ஆரம்பிக்கிறதுக்கு மிகவும் உற்சாகமாக இந்த பீஸா கட் நிறுவனம், என்ன பீஸா கட் நிறுவனம் தான். கேமா பீஸா கட் லங்கா பிரைவேட் லிமிடெட். கேமா பீஸா கட் லங்கா பிரைவேட் லிமிடெட். கேமா பீஸா கட் லங்கா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனமும் தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களமும் இணைங்கி தான் இந்த பாடநெறி நடத்துது. அதாவது கேமா பீஸா கட் Langa Private Limited. Again? Gamma Pizza Crab Langa Private. Gamma Pizza Crab Langa Private Limited. Gamma Pizza Crab Langa Private Limited and Department of Technical Education and Training Colombo is joined to do this course, because this course is almost 6 months, and 6 months with the 6 month OJT training. Normally this course have a practical and theory. Those who are satisfactorily completed this course, they will get the NVQ4 certificate, National Vocational Qualification Certificate NVQ4 from the TVEC, Tertiary Vocational Education Council, and Technology Certificate, and that institute also give some certificate. அவ்வாறு இருக்கின்ற போது இதில் நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் தியரி படிப்பிக்கிறீங்க? இதில் தியரி வந்து 248 மணித்தியாலங்கள் வந்து தியரியும், அதே மாதிரி 162 மணித்தியாலம் ப்ராக்டிக்கல். 162 மணித்தியாலமும் ப்ராக்டிக்கல். ஒட்டுமொத்தமாக 758 NCS ஹவர்ஸ். 858 NCS. 758 NCS ஹவர்ஸ் என்று சொல்கிறார். 758 NCS என்றால் நேஷனல் கம்பிட்டன்சி ஸ்டாண்டர்டில் இலங்கையில் டிவிஇசியால் வரையறுக்கப்பட்ட டெர்சரி வொகேஷனல் எஜுகேஷன் கவுன்சில் தட் அப்ரிவியேஷன் டிஸ்கிரிப்ஷன் NCS, நேஷனல் கம்பிட்டன்சி ஸ்டாண்டர்ட், தட் ஆல்மோஸ்ட் 758 hours. 758 hours, right. இந்த மாணவர்கள் வரவுகள் எவ்வாறு இருக்குது? வரவெல்லாம் ஓகே, அவங்க இன்ட்ரெஸ்டாக வந்து படித்து கொண்டிருக்கிறாங்க. மொத்தமாக இத்தனை மாணவர்கள் எடுத்தீங்க? நாங்கள் 30 மாணவர். இதெல்லாம் நிறைஞ்சனா இந்த மாணவர்கள் வரக்குள்ள ஏனைய பாடநெறிகளில் மாணவர்களை சேர்க்கிறத விட இந்த பாடநெறிக்கு மாணவர்கள் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் மட்டும். என்னென்னு சொன்னால், இப்போ நான் ப்ராக்டிக்கல் செய்யாமல் பெண்டிங்கில் நிற்கிறது மாதிரி என்னென்னு சொன்னால், பிள்ளைகளை இப்போ ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் இருக்குது, தியரி ஹவர்ஸ் இருக்குது. அதை தாண்டி பிள்ளைகளை அவுட்லெட் விசிட் அனுப்பணும். ட்ரைனிங்குக்கு முன்னம் விசிட், ஓஜேடிக்கு முன்னம் வேலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி வேலை, பிஃபோர் த ஓஜேடி அண்ட் ஆஃப்டர் த ஓஜேடி. பிஃபோர் த ஓஜேடி நாங்கள் விசாட்லேயும் ட்ரைனிங் அனுப்பணும். அதே மாதிரி டேக்கோவில்லையும் அனுப்பணும். விசாட்டுக்கு அனுப்புறதுக்காக மெடிக்கல் ப்ராசஸ் போய் கொண்டு இருக்கு. 12 பேருக்கு மெடிக்கல் எடுத்துருக்கு, மிச்ச பேருக்கு மெடிக்கல் எடுக்கணும். அவங்க மெடிக்கலில் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டை வந்து அவங்க கம்ப்ளீட் ஆகணும்.
கம்யூனிட்டி ஆகுனா அவங்க வந்து பாஸ் ஆகி எம்ஓ சாய்ஸில் அப்ரூவல் ஆகினா தான் அவங்கள நாங்கள் அவுட்லெட்டில் அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் மெடிக்கலில் பாஸ் ஆகி எம்ஓஹெச் ஆஃபீஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் அவர் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபை பண்ணிக்கணும். சர்டிஃபை பண்ணால் தான் நாங்கள் அவங்கள ரெஸ்டாரண்ட்டுக்காக மேலே அவங்க நல்ல பெரிய பாரிய வரையது என்று சொன்ன சாதனமாக எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த கோர்ஸை முடிக்கா அங்கே வேலைக்கு போகலாமா அவங்களோட நிறுவனது? எல்லா அவுட்லெட்லேயுமே வேலை செய்யலாம். பீஸாவில் வேலை செய்யலாம், டேக்அவுட்டில் வேலை செய்யலாம், கேஎஃப்சியில் வேலை செய்யலாம், பர்கர் கிங்கில் வேலை செய்யலாம், போப்பாய்ஸில் வேலை செய்யலாம். எல்லா QSR இண்டஸ்ட்ரியிலையுமே வேகன்சி இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க வாட்டி அழகாக சொன்னீங்க வந்து எங்கெங்கே வேலை செய்யலாம் வந்து அந்த இதை சொல்லுங்க. அப்போ எங்கெங்கே வேலை செய்யலாம் வந்து பீஸா ஹட்டில், டேக்அவுட்டில், பர்கர் கிங்ஸில், கேஎஃப்சியில், போப்பாய்ஸில் எல்லாத்துலேயுமே வேலை. பொதுவாக இப்போ இந்த பேர் இந்த வேலையை செய்கிறாங்களோ கூட சம்பளம் பெறலாம். நார்மலாக பேசிக் வந்து 45,000 இருக்கலாம். 45,000 இப்போ சாதாரணமாக உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு 45,000 இருக்கலாம். முதலாவது அதாவது OJT முடிஞ்சதுக்கு பிறகு பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகினா 45,000 ஸ்டார்ட் பண்ணும். 45,000 சாப்பிடலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்ன இப்போ உங்களோட மொடியூல்ஸ் இருக்குது? மொடியூல்ஸ் வந்து நார்மலாக பேசிக் மொடியூல் எல்லா கோர்ஸுக்கும் இருக்கிற பேசிக் மொடியூல்ஸ் இருக்கும். கம்யூனிகேஷன், டீம்பர்க் அப்படியான பேசிக் மொடியூல் வரும். அதை தாண்டி உங்களோட QSR இண்டஸ்ட்ரி சம்மந்தமான இன்ட்ரடக்ஷன், பர்சனல் க்ரூமிங் அண்ட் ஹைஜீனிக், கஸ்டமர் சர்வீஸ், கூட்ஸ் ரிசீவிங் அண்ட் ஹேண்டிலிங், அப்படி அவுட்லெட்டுக்கு தேவையான மிச்ச கொஞ்சம் மொடியூல்ஸும் இருக்கும். இந்த பாடம் நிறைய முடிச்சு போகக்குள்ள இந்த பாடம் நிறைய முடிச்சு ஒரு மாணவனோ மாணவியோ வெளியாகக்குள்ள அவர்கள் எவ்வாறான நாலேஜ் எடுத்து போகிறாங்க? அவங்க ஒரு அவுட்லெட்டில் வேலை செய்யக்கூடிய ஃபுல்லான நாலேஜோடு போவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் வைஸாக வந்து அவுட்லெட்டில் வந்து ப்ராக்டிக்கல் வைஸாக இதே விஷயங்களை செய்கிறதில்ல. அங்கே வந்து எல்லாமே கம்பெனி மேட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அதுக்கும் நாலேஜ் இருக்கும். ப்ராக்டிக்கலாக அவங்க வீட்டை விட இந்த ப்ராடக்ட்டை தாங்களே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்றரை சுயதொழிலாக தாங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எல்லாம் இதை எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்த பேட்ச் எப்போ உங்களோட? அடுத்த பேட்ச் ஜூலை 2nd வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறது ஐடியா இருக்குது. ஜூலை 2nd வீக். ஜூலை 2nd வீக்கில் எத்தனை பேர் சேர்த்துக்கொள்வீங்க? இந்த முதலாவது ஃபஸ்ட் பேட்சில் அப்படியே 30 எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. 2nd பேட்சில் இனி 30 எடுக்கல. அது போல் 26 தான் மேக்ஸிமம் எடுக்கலாம். 26 எடுக்கும். 26 பேர் எடுத்து திரும்ப அடுத்த பேட்சை கொண்டு போகிறீங்க. இது அதே நிறுவனம் தான் தொடர்ந்து பல பண்ண போகுது. இப்போ அந்த கோர்ஸுக்கு டிமாண்டாக இருக்குதா? நல்ல டிமாண்ட் பார்க்குறதுக்கு டிமாண்டாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் அன்றைக்கு பார்த்த மாணவர்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ட்ராப் அவுட்ன்றது இல்லாமல் ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆர்வமாக படிக்கிறாங்க. ஏன்னா ஊராக்களையும் பார்க்கக்குள்ளேயே அவங்க ஒரு டீசென்ட் அண்ட் டிசிப்ளினாக இருக்கிறாங்க. பார்க்கக்குள்ள எல்லா மாணவர்களும் டீசென்ட் அண்ட் டிசிப்ளின் தான். ஆனால் இந்த மாணவர்களை பார்க்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் விஷயலாக விளங்குது, வந்து ஏதோ ஒன்று விளங்குது என்ன. அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த விடயம் நல்ல விடயம். ஆகவே இந்த பாடம் நிறைய இலங்கை தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களம் ஆரம்பித்தது. அது மாதிரி அந்த பீஸா கட் நிறுவனமே கேமா பீஸா கட் லங்கா பிரைவேட் லிமிடெட். கேமா பீஸா கிரப் லங்கா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற அந்த நிறுவனம் இணைந்து தான் இதை செய்யுது. இது வந்து 10 மாதங்கள் கொண்ட பாடநெறி NBQ4 தேசிய தொழிற்சார் தகமை நாளை கொண்டது. இவங்க இங்கே வாராக எல்லோருமே மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். அதே நேரத்தில் சுகாதார வைத்திய அதிகாரியினுடைய அனுமதி, அதாவது அவருடைய சர்டிஃபிகேஷன் அல்லது அவருடைய அப்ரூவலோடு தான் இவங்களை வந்து அவங்க இங்கே வந்து அனுமதிப்பாங்க. அது ஒரு நல்ல விடயம். என்னென்னு சொன்னால் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு செய்யக்குள்ள, அதாவது லைசன், ஒரு வாகனத்தை ஓட்டுவதற்கு லைசன் வேணும். அந்த வாகனத்தை அந்த பாடநெறி முடித்ததே பிறகு லைசன் எடுக்கிறத விட முதலே அந்த லைசனோட போய் எல்லாத்தோடையும் ரெடியாக போகிறாங்க. அறிவோடு போகிறாங்க, அனுமதியோடு போகிறாங்க, லைசனோட போகிறாங்க. அந்த வகையில் இந்த தொடர்ந்தும் இந்த பாடநெறிக்கு அதிகளவு மாணவர்கள் வருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு முதல் ஒரு மாணவர்கள்டையும் சர்டிஃபிகேட் கேட்டு பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இப்போ அடுத்த பைக்கு மாணவர்கள் வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா? அதை கொண்டு எப்படி சொல்கிறீங்க? உங்களோட சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நிலைமைகள் இருக்குது இப்போதைக்கு? பிள்ளைகள் வருவாங்க, இந்த பாரத்துக்கு ரெடியாக இருக்காங்க, படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, நீங்களும் ஊக்கமாக இருக்கிறீங்க. பாப்போம் இந்த தங்கச்சிட்ட கேட்டு பார்ப்போம், அல்லது மகள்கிட்ட கேட்டு பார்ப்போம். என்ன மாதிரி சொல்லுங்கள், எப்படி பிள்ளைகள் வாரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க? நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்துன்னு சொன்னீங்க? ஆரியம்பதி. இப்போ ஆரியம்பதிலேருந்து இப்போ உங்களோட எத்தனை பேர் இங்கே அடுத்த பைக்கில் வருவாங்க? 5 பேரை கொண்டு சேர்க்க போகிறீங்க. 5 பேர் வர போகிறாங்க. 5 பேர் ரெடியாக இருக்குது. ஏன்னா அந்த நீங்கள் ஏழில் என்ன படிக்கிறீங்க? படிக்காமல் ரெகுலராக வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன
ஆ ஒரு ஆள் கேட்டிருக்கேன்னு அப்போ வாரத்துக்கு ரெடி ஆக்கள் இருக்குது என்ன நீங்கள் என்ன மாதிரி தம்பி வருவாங்க ஆ டிமாண்ட் நல்ல வண்டி சொல்கிறீங்க ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கா உங்களுக்கு இதோ காசை படிக்க மாட்டா மிச்சம் நல்லவன்ற நம்பிக்கை தன்மை இருக்குதா சரி இந்த பாடநெறி ஃபைலுக்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாவது பெனிஃபிட் ஏதாவது தற்போதைய தராங்களா இந்த பாடநெறி ஃபைலுக்குள்ளே ஏதாவது தராங்களா இப்போ பேமெண்ட் எதுவும் தராங்களா உங்களுக்கு என்ன தராங்க ஒரு நாளைக்கு 500 ரூபா படி சரி இல்லை மொத்தம் எவ்வளோ எடுப்பாங்க மாதம் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்க எட்டாயிரம் ரூபா எடுத்து நீங்கள் சீசன் டிக்கெட்டும் ஃப்ரீ படிக்கக்கூடிய காசு வருது உங்களுக்கு என்ன ரைட் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஆ ஓஜிடி போக்குல எங்களுக்கு 21,000 ஆ ஓஜிடி போக்குல எங்களுக்கு 21,000 ஆ இப்போ கோர்ஸில் இருக்கிறதுல 10,000 ஆ இந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் ம் நிறைய பேர் ஆ பாருங்க ஆ டிமாண்ட் இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க ஒரு ஐடியா எல்லாரும் நாங்கள் வாரதை பார்த்து இது என்ன கோர்ஸ் அப்படி அது நீட்னஸ் அதெல்லாம் பார்த்து நீ உங்களோட நீட்னஸை பார்த்து கேட்காங்க நீ என்ன படிக்கிறாய் எந்த கோர்ஸ் படிக்கிறாய் எங்கே படிக்கிறாய் என்கின்ற உங்களோட இந்த நீட்னஸை உங்களோட கேட்குறாங்க பார்த்து சுமார் எத்தனை பேர் இப்போ உங்களோட இப்போ உங்களோட அனுமதியோட வேறு இருக்கிறாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க இந்த பாடநெறி வந்து இந்த பாடநெறி முடிஞ்சதுக்கு பிறகு டிப்ளமா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கா இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு NVQ level 5 4 6 வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் குக்கரி ஏதாவது ஒன்றில் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இந்த 4 சர்டிஃபிகேட் பண்ணதுக்கு பிறகு 5 ஏதாவது 5 அல்லது 6 வந்து நாங்கள் குக்கரி ப்ரொஃபஷனல் குக்கரி இருக்குது தானே அதே மாதிரி ஹோட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட் இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 5 and 6 செய்யலாம் இப்போ இந்த பாடநெறியை பயின்றார்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 5 and 6 செய்யலாம் ரைட் இப்போ இது வந்து உங்களோட வடமாகாணத்தில் நல்ல பிரயோஜனமாக இருக்குதா வடமாகாணத்தில் வந்து கேர்னரில் இதே சென்டர்ஸ் இதே மாதிரி சென்டர்ஸ் அதாவது இந்த மொத்தமாகவே இருக்கிற 19 சென்டர்ஸில் இந்த ப்ரொஜெக்டின் டவுன் மீடியம் வந்து 2 தான் ஜெஃப்னாவில் கேர்னரில் இருக்குது டிடிஏக்கில் அதே மாதிரி பெட்டிகுலோவில் டெக்னிக்கல் காலேஜுகளில் இருக்குது அங்கேயும் இதே மாதிரி பிரபல்யமாக தான் நடந்து கொண்டிருக்குது ஆகவே நீங்கள் வந்து இங்கே வந்து போட்டு இது இங்கே தங்கியிருந்தான் இந்த பாடநெறிக்கு மாணவர்களுக்கு கற்பிக்கிறீங்க சந்தோஷமாக இருக்குதா சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம் இந்த பாடநெறியை கொண்டு வர நல்ல சந்தோஷமாக இருக்குது முதலாவது இலங்கையில் மட்டக்களப்பு மஞ்சந்துறை தொழில்நுட்ப கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்ட பாடநெறி கிழக்கு மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு பாடநெறி அந்த வகையில் திடீரென நான் இன்று மட்டக்களப்பு மஞ்சந்துறை தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த பாடநெறிக்குரிய மாணவர்களை திடீரென சந்திக்கேன் பார்த்தேன் வகுப்புக்குள்ளே வந்த உடனேயே அவங்கள பார்த்த உடனே ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருந்தது எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் நான் இன்றைக்கு தான் நாள் அப்புறம் வந்திருக்கேன் ஆனால் இவரை நான் அடிக்கடி காண்றேன் நான் நம்மளோட விசிட்டிங் லெக்சர் அடிக்கடி காணுவோம் வந்து அப்போ அவர் அந்த அன்புகளை பயந்து கொள்வதற்காக அவருடைய நண்பர்களை தேடி வெல்வார் அந்த நேரத்தில் நான் பார்த்து கொண்டு அவர் கழிச்சு கொண்டிருக்கிறது பார்வேன் அவர் அன்புகளை பயந்து கொண்டிருப்பார் அதுக்கு மட்டும்தான் நண்பர்களை தேடி செல்வார் அந்த நேரத்தில் நான் அவரை பார்த்து கொண்டிருக்கேன் இப்போ அன்புகளை தேடுவதற்காக நண்பர்களை தேடி செல்வார் என்று சொல்வதும் கூட அவர் அழகாக சிரித்து கொண்டிருக்கிறார் இந்த விசினி லெக்சர் அவர்கள் அவரை சிரிப்பு தான் இதில் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குது அந்த வகையில் இந்த பாடநெறியை பயிலுகின்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த தேவனாக எதிர்வரும் காலங்களிலே இந்த NVQ4 பாடநெறி முடிந்தவுடன் அவர்கள் 5 and 6 என்கின்ற பாடநெறியை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதே போன்று ப்ரொஃபஷனல் குக்கரி போன்ற பாடநெறி பேக்கரி போன்ற பாடநெறிகளை டிப்ளமோ 5 and 6 என்கின்ற பாடநெறிகளை பெற்று பயில முடியும் அந்த டிப்ளமோ 5 and 6 என்கின்ற பாடநெறிகளை பயின்ற பின்பு இவர்கள் இலங்கையிலே இலட்சக்கணக்கில் அல்லது வெளிநாட்டிலே இலட்சக்கணக்கில் வேலை செய்வது மாத்திரமில்லை அவர்கள் தொடர்ந்து டிகிரி கோர்ஸுக்கும் செய்யக்கூடியதாக இருக்கும் இதுதான் எவ்வாறாக இருந்தாலும் உண்மை பயணம் இது இலட்சிய பயணம் இது முள் நிறைந்த காட்டினுள் ரோஜா மலர் ஒன்று மலரும் போது அதனை பார்த்து மனமகிழ்கின்ற மனிதர்கள் மத்தியிலே மனிதர்கள் நிறைந்த நாகாட்டிலே மகத்தான தொழில்நுட்ப கல்லூரி மீன்பாடும் தேனாறு மட்டக்களப்பு மாநகரிலே அதாவது மஞ்சந்தோடு வகையில் அமையப்பட்டிருக்கிறது அந்த வகை என்னுடைய அதிபர் அன்புக்குரிய சோமசூரியம் அவர்கள் அடிக்கடி இந்த பாடநெறியை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணக்கருவோடு இருந்தால் அவருடைய அது பிரதிபலித்திருக்கின்றது அதேபோல் நான் மீண்டும் தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜகத் அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு Director General Department and Technical Education and Training, Mr. S.C. Jagat. Thanks sir, lot of thanks sir, behalf of the students and the visiting lecturers and these area people. அதே மாதிரி இது வந்து கிழக்கு மாகாணத்திலே முதலாவதாக முதற் தடவையாக ஒன்று
அது இதுங்கியுதான் அதுதான் மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்பக் கல்லூரி. அந்த வகையிலே இவர்களுடைய எதிர்காலம் மென்மேலும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அது என்ன சாம ஃபில்டர் கீசரா ஆ பாய்லர் பாய்லர்னா இப்போ நீங்கள் அதுக்கு சப்ளை கொடுத்துருப்பீங்க. அதுலேருந்து வாட்டர் வந்து ஹீட் ஆகி வேறு வேணும். இப்போ ஹாட் வாட்டர் எடுக்கிறா இது ஹாட் வாட்டர் பாய்லர். இது ஸ்டேரரா? ஆ மாவை குழைக்கிற மெஷின் என்னென்னு சொல்கிற? ஃபுட் மிக்சர். ஓ, இதில் நான் நினைக்கிறேன் இதில் ஒரு ஸ்டேரர் ஒன்று இருக்கும் நினைக்கிறேன். இப்படி இதில் ஸ்டேரர் ஒன்று இருக்கும், இதுக்குள்ளே மோட்டர் இருக்கும். மோட்டர் சுத்த அந்த ஸ்டேரர் சுற்றி கொண்டு இருக்கும். ரைட். அதோட குளிரூட்டி இருக்குது ஃப்ரிட்ஜ். இது இதுக்குள்ளே இருக்கிற ஹீட் எடுத்து வெளியில் அனுப்புறது வந்து என்ன? ரைட். இது கேஸ் குக்கர் என்ன? ரைட். வேறு என்ன? கொத்துகள் போடுற பிளேட்டாகவே இதை ஒட்டுமொத்தமாக இதை என்னென்னா உள்ளுக்கு ஹீட்டர் இருக்கும். நீங்கள் கரண்ட் சப்ளை கொடுத்தோன்னா அந்த ஹீட் ஆகி இதில் வெப்பம் வரும். அது கொத்துமாயி ரொட்டி கொத்துகள் எல்லாம் போடக்கூடியதாக இருக்குது. ரைட். ஓகே. இதுதான் அவன். இதில் அவனை கொஞ்சம் திறங்களேன். இதுக்குள்ளே என்ன செய்கிறீங்க? இதுக்குள்ள தான் நாங்கள் பீஸா மேக் பண்ணுவோம். பீஸா அவன் பண்ணுறது, பர்கர் பன் மேக் பண்ணுறது எல்லாத்துக்குமே இதுதான். என்னது? பர்கர் பன் மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பீஸா மேக் பண்ணுறதாலும் சரி, இந்த அவனுக்கு தான் இதை தான் பயன்படுத்துகிறேன். இப்போ நல்ல உபகரணங்கள் இருக்கு. எத்தனை நேரம் செய்கிறீங்க இதில்? இது ஓப்பனிங் செரிமனி முடிஞ்சிருக்கு, பீஸா ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக வந்து டேக்கோ செய்ய போகிறோம். எத்தனை ப்ராக்டிக்கல் செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து 4 ப்ராக்டிக்கல் செய்வோம். பீஸா மேக் பண்ணுவோம், டேக்கோ ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுவோம், கேஎஃப்சி சிக்கன் மேக் பண்ணுவோம். அதே மாதிரி பர்கர் கிங் அதாவது பர்கர் பன் மேக் பண்ணுவோம். அதாவது பீஸா ப்ராக்டிக்கல், அதாவது பீஸா எப்படி தயாரிக்கிறதுன்றதுக்கான ப்ராக்டிக்கல் செய்வோம். அதே மாதிரி டேக்கோ ப்ராடக்ட்ஸ் எப்படி தயாரிக்கிறேன்னு படிப்போம். அதே மாதிரி பர்கர் கிங்கில் வந்து பர்கர் பன் மேக் பண்ணுவாங்க. அந்த பர்கர் பன் எப்படி செய்வாங்கன்ட்டு அதுவும், மற்றது கேஎஃப்சி ஃப்ரை சிக்கன், இந்த 4 ப்ராக்டிக்கலும் செய்வோம்.